வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் விக்டரி டு கேகேஆர். ஆனா ஸ்டில் ஒரு வழியா ஸ்டில் 2 அன்பீட்டன். பாயிண்ட் எடுத்து 9வது இடத்தை பிடித்து விட்டார்கள். ஒரு பாயிண்ட் ஆண்டவன் கொடுத்தது, 2 பாயிண்ட் அவங்க எடுத்தது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் போயிடலாம். ஆர்ஆர் போயிடலாம். ஸ்ட்ராங்கான டீம், சூப்பரா ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல சீசன்ஸ் அவங்க தான் பண்றாங்க. சல்லுன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டு மறுபடியும் அப்படியே பொடிப்படியா உதறது. நல்லா அதான் வழக்கம் போல வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்டார்ட் சூப்பரா போச்சு. அதாவது 155க்கு 9 ஃபர்ஸ்ட் விக்கெட் 81 ரன்ல விழுந்திருக்கு. அப்படி பார்த்தானா 80 ரன் 75 ரன் தான் மற்ற பிளேயர்ஸே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் 11 ஓவர்ல. அது வந்து பேட்டிங்லயே முடிச்சு விட்டாங்க. கேகேஆர் வந்து அங்கேயே ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி அதை வந்து முடிச்சு காட்டிட்டாரு. அதுதான் வருண் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்தது, ரிங்கு சிங் ஃபார்முக்கு வந்தது, ரிங்கோட ரோல் பண்ணது, ஃபினிஷர் ரோல் பண்ணது. இல்ல இங்கே முடிச்சிட்டாங்க மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சீல்டு. பேசிக் கிரிக்கெட் ஆடினாலே 155 இஸ் கெட்டபிள். ஆப்வியஸா அதையும் கொண்டு போய் லாஸ்ட் ஓவர்ல தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே 6 விக்கெட்டை விட்டு எல்லாம் நடந்துச்சு. எல்லாமே நடந்துச்சு. சரி, ஓகே, ஒருவேளை கேகேஆர் அவங்க லூசிங் தான் எண்ட் ஆஃப் தி டே அதுல போய் முடிய போறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தது. அப்புறம் தான் ஓகே, ரிங்கு சிங் கரெக்டான டைம்ல அவரோட எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் இல்லைனாலும் ப்ராப்பரான கிரிக்கெட் ஆடி கொண்டு வந்திருக்கிறாரு. பட் டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கேட்ச் மிஸ் தான். ரிங்கு சிங்கோட கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி ரிசல்ட் ஆல்டர்னேட்டிவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 2மே நடந்திருக்கு. தொடர்ந்து 5 மேட்சா 6 மேட்சா தோத்துட்டு இருந்த கேகேஆர் முதல் தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்க 6 மேட்சா நம்மளால தொடர்ந்து பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டீம் தொடர்ந்து ஆடு ஜெயிக்கிறது. ஐயோ, பஞ்சாபை பார்த்தா என்னமோ பழைய ஆஸ்திரேலியன் டீம் மாதிரியும் இப்ப இருக்கிற இந்தியன் T20 டீம் மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது டாப்ல இருந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி சூப்பர்வா இருக்காங்க. ஃபீல்டிங் இன்னைக்கு கொஞ்சம் அங்கங்க விட்டாங்க, கேச்சஸ் 4, 6 எல்லாம் விட்டாங்க, அசால்ட்டா விட்டாங்க. ஆனா இல்ல இந்த மேட்ச் வருவோம். கேகேஆர் ஆர்ஆர்லயே மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆர்ஆர் வந்து ஒரு 180 அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சு போயிட்டு இருந்தது. அந்த 19th ஓவர் கார்த்திக் தியாகி போட்டது தெரியுமா? அது வந்து செம ஓவர், 3 விக்கெட் ஜப்புன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. நான் நீட்டா சீல் பண்ணிட்டாரு. இல்லன்னா ஒரு 180 போயிருக்கும். 180 போயிருந்தா ரிங்கு டெம்ட் ஆகி அவுட் ஆகி அது இது ஓகே, அந்த லூசிங் ஸ்ட்ரீக் நடந்திருக்கும். கேகேஆர் வந்து என்னமோ பண்ணி என்னமோ ஃபேன்சி பண்ணி இன்னைக்கு அவங்க வின்னிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல, அவங்களுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத விட இன்னைக்கு அவங்க வின்னிங் வேல வந்ததுக்கு காரணம் 2 பேர். வருண் சக்கரவர்த்தி பவுலிங்ல, அப்புறம் ரிங்கு பேட்டிங்ல. கார்த்திக் டாகியும் சூப்பரா தான் போட்டான். பட் என்னன்னா இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்தது வந்து வருண் தான். அது வருணோட எக்கனாமிக் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 3.5 தான். 14 ரன்ஸ், 4 overs 14 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ். ஸோ இது 2 தான். பட் மற்றவங்க எல்லாம் அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஆக்சுவலா கேம்ரூன் கேம் சூப்பரா ஸ்டார்ட் பண்ண அப்படி, பட் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஒரு அடிச்சு. ஸோ மற்றபடி மீது யாருமே அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் எல்லா மேட்ச் ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லதான், பட் ஹோப் இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹோப் வச்சுக்கலாம். ஹோப் தான் நம்பி முக்கியம். அதை வச்சு மட்டுமே தான் எல்லா டீமுமே விளையாடும். 2010 ஞாபகம் இருக்குல்ல? அது எல்லா டைமும் ரிப்பீட் ஆகுமாடா? அப்படி நடக்காதுப்பா. அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு 2010ல அந்த ஹோப்பை விட்டுருந்தாங்கன்னா நம்ம தோனி அடிச்சிருப்பாரா தர்மசாலால 6 கொடுத்தாருல பஞ்சிங்க. அது எல்லாமே ஹோப்பு தான். இது வந்து மேட்சா இருந்தாலும் சரி, சீசனா இருந்தாலும் சரி, இந்த மேட்ச்ல அது அன்பிலீவபிள் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு 200 ரன்னுக்கு கிட்ட வந்த எல்எஸ்ஜியே வந்து அவங்க ஹோப்பை விட்டதுனாலதான் தோத்தானுங்க. மேபி வந்திருக்கலாம் 245 48 நியர்பை கூட வந்திருக்கலாம். அவங்க ஹோப்பை விட்டதுனாலையும் ஆர்ஆர் மறுபடியும் வச்சா குடிமி எடுத்தா மொட்டைங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எல்லா சீசனும் அப்படிதான். பாப்போம் இனி அடுத்தடுத்து எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. முதல்ல சொன்னேன் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் இந்த 4 மேட்ச் ஜெயிச்ச எல்லா மேட்சும் ராய்ப்பூர் விளையாடினாங்க. அவங்களோட பெஸ்ட் கண்டிஷன், அவங்க பெஸ்ட் டீம். அவ்வளவு ரன் அடிச்ச டீம் 155 தான் அடிச்சிருக்கு. அப்பவும் ஓப்பனிங் பேர் தான் அதுல பாதி ரன் அடிச்சிருக்கு. அப்படிங்கும் போது இது பெரிய கன்சர்ன் தானே. ஆப்வியஸா ஃபயர் பவர் இருக்கு. பேப்பர்ல எல்லாம் நல்ல டீம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல ஆர்ச்சர்லாம் வச்சுட்டு இந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தாரு. மிடில் ஆர்டர்ல பேட்டிங் சரியில்லை. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணதான் ட்ரேடே பண்ணாங்க சாம்சனையும் ஜட்டுவையும். பட் இப்போ அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அவங்களுக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச், அந்த மேட்ச்ல வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் போயிடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஆனா எனக்கு வந்து ரிங்குக்கு கொடுத்துருக்கலாம். பட் வருணோட அந்த கம்பேக் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பழைய மாதிரி இருந்துச்சு. 4 overs 14 for 3ங்கிறது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஸோ ரிங்கு இது வருணு கொடுத்தது
ஐ எம் அக்செப்டிங். இல்ல வருணுக்கு தான் நீ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிளேயர் ஆஃப் மேட்ச் வந்து வருண் தான். ஏன்னா மேட்ச் எங்க ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அங்கதான் எண்ட் ஆஃப் தி டே ரின்கோவா இருந்தாலும் சரி ஒரு மீடியம் ஒரு ஜெனரலான ஒரு பேட்ஸ்மேனோட இன்னிங்ஸ் தான் அதை விளாண்டாங்க. ஆனா வருண் வந்து ஓவரால் அந்த பவுலிங் ஸ்பெல்லே அவுட் பிளே பண்ணிட்டாரு. எல்லாருமே அந்த இந்த ரன்னுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கார்த்திக் தியாகியோட 3 விக்கெட் இருந்தாலும் சுனில் நாராயணோட ஸ்பெல்லாகவே இருந்தாலும் வருண் தான் அந்த ஸ்டேஜை செட் பண்ணது. ஸோ ஆப்வியஸா வந்து வருண் அந்த இன்னைக்கு 24 பாலும் உனக்கு வந்து அந்த அக்யூரசி காமிச்சாரு, அந்த வேரியேஷன் காமிச்சாரு, அக்யூரசி காமிச்சாரு, கரெக்டான லென்த்ல போட்டாரு. உனக்கு வந்துட்டு சூப்பரா அந்த ஒரு என்ன சொல்றது ஃபார்ம் அவுட் ஆனவன் வந்து ஃபார்ம் வரதுக்கு வந்துட்டு ஒரு தகுந்த ஒரு மேட்சா இருந்தது. ஸோ ஆப்வியஸா வருண் சக்கரவர்த்தி தான் என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச். எனக்கும் வரும் தான். சரி, ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் போயிடலாம். பஞ்சாப் விசஸ் எல்எஸ்ஜி. நினைச்ச மாதிரியே பஞ்சாப் வந்து தட்டி தூக்கிட்டாங்க. பஞ்சா தூக்குறாங்க, பஞ்சா இந்த அடிச்சு தூக்கிட்டாங்க. இந்த சீசனோட ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க தான். எனக்கு அது முதல்ல தெரியும் அவங்க தான் அடிக்க போறாங்க அப்படின்ட்டு. நான் நான் லிட்டரலா நான் 280 எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சூப்பர் கான்லயே இவங்க 2 பேரும் 183 ரன் பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு 186ல 2வது விக்கெட் போகும்போது 13.4 பால், கிட்டத்தட்ட வெளியில 6 ஓவர் இருக்கு. ஓகே, வர்றது சிம்ரன் ஹெட்மயர் அவங்க வர போறாங்க, ஓகே அடிச்சு பிரிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். சாரி, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அடிச்சு பிரிக்க போறாருன்னு நினைச்சேன். இல்ல எல்எஸ்சிக்கு போறானே இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஓகே அடிச்சு இது பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா எண்ட்ல ஒரு ஓவர் ஃபுல் பேக் பண்றாங்க, ஒரு ஓவர் ரன் கொடுக்குறாங்க, ஒரு ஓவர் ஃபுல் பேக் பண்றாங்க, ஒரு ஓவர் ரன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியே போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எனக்கு புரியவே இல்லை. முகமது ஷமி சூப்பர் பவுலரு, வைட் லைன்ல ஸ்லோ பவுன்சர் அத மட்டுமே வச்சுட்டே இருக்காரு. மாறி 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 3 வைடே திரும்ப அங்கேயே போடுறாங்க. எனக்கு அந்த 19th ஓவர் நினைக்கிறேன் முகமது ஷமியோட அந்த ஸ்மார்ட் ஸ்டானிஸ்க்கு அது புரியவே இல்லை. அவ்வளவு ரன்னு போயிருக்கவே கூடாது. அது வந்து வெரி வெரி ராங். அந்த அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு. சமிய வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்ப உள்ள இறக்க வர்றா ஸ்டெம்புக்குள்ளார யாக்கிங் லெஃப்ட்ல உள்ள போட்டு இறக்குவாரு, இல்லைன்னா ஹார்ட்ல இருந்து அடிச்சு போட்டு அடிக்கணும். ஏன் வந்து வராத வச்சு போட்டு 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 வா 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 வான்னு சொல்லணும். அதுதான் இருந்தது. பட் அப்படி இருந்தாலும் ஒரு 20 ரன் ஷார்ட் பண்ணியிருந்தானா, ஒரு 230க்குள்ள இருந்திருந்தானா கொஞ்சமாவது சான்சஸ் இருந்தது. ஏன்னா எல்எஸ்சிக்கு மிகப்பெரிய ஃபயர் பவர் இருக்கு. ஆயுஷ் பகவனிய தேவையில்லாம ஓப்பனிங் கொண்டு வந்து பவர் பிளேல மார்க்கரத்தை வந்து வேஸ்ட் பண்ணி எனக்கு நிக்லஸ் பூரனை வந்து உட்கார வச்சிடலாம். ஆப்வியஸா நல்ல ஹிட்டர் தான், எல்லாமே கரெக்ட் தான். நிக்லஸ் பூரனை உட்கார வச்சு பவர் ஏத்தி கடைசியில ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச்ல கொண்டு வரலாம். ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் நிக்கலஸ் பூரனை உட்கார வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க, ஏன் என்ன வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சானா எல்எஸ்சிக்கு நல்லது. இல்ல, ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா பேட்டிங் ஆர்டர் வச்சுக்கணும். சும்மா அவங்க நினைச்சப்பெல்லாம் மாத்தக்கூடாது. அவங்க அதை மாத்துறதா பெரிய பிரச்சனையே நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவங்க வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க எல்எஸ்டி பஞ்சாப். அந்த 250 மேல அடிக்கிறப்போ அங்கேயே ஷோல்டர் இறங்கிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது மேட்ச். அவுட் ஆனாலும் பரவாயில்ல, வரவெல்லாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அது பிரியான்ஸ் அவன் மனுஷனே இல்ல, அவன் 9 6 அடிச்சு வச்சிருக்கான். அவன் 9 6 இவன் 7 6. கான்லி 19 6 என்னமோ அடிச்சான்னு நினைக்கிறேன் பஞ்சாப். கடைசியில ஸ்டாயினிஸ் 6 அடிச்சு 21 6 ஸ்டாயினிஸ் வேற வந்து ஃபிளாட் 6 எல்லாம் அடிக்கிறான். எப்படி போட்டா ஃபிளாட் டர்ஃப்ல அடிப்போம்ல அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கறடே மோமசமிடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பொளந்துட்டு. நான் ஆக்சுவலா கேட்ச் போகணும்னு நினைச்சேன் அவன் பால் அடிக்கிறப்போ. பட் போய் பால் போயிட்டே இருக்கு ஃபிளாட்டா 6க்கு. அது 10 அங்க இருந்து அடிச்சாரு, 10 அடியில பால் டிராவல் ஆயிட்டு இருந்தது. போக போக இறங்கணும்ல, 10 அடி ஒரு 8 அடி 7 அடி வந்தாதானே குதிச்சு பிடிக்க முடியும். 10 அடியிலே அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா கோடு போட்ட மாதிரி போகுது. என்னடா பிளாட் பேட்டர் ஷாட்லாம் டென்னிஸ் ராக்கெட் ஷாட், பிளாட் பேட்டர் ஷாட்லாம் இப்படி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அந்த அந்த ஸ்ட்ரைட் பேட் ஷாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவ்வளவுதான். அதுக்கு காலம் முடிஞ்சு போச்சா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்ட்ரைட்ல அடிக்கணும்னாலுமே பிளாட் பேட் தான் அடிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கிற மாதிரி தோணுது. T20 வந்து அப்படிதான் கொண்டு வரணும்னு தோணுது. டென்னிஸ் ஆடுறாங்க எல்லாரும். ஆமா ஆமா, ஸ்ட்ரைட் பேட் ஸ்லிப் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஸ்லிப் கேச்சஸும் போறதும் இல்ல. T20ல ஸ்ட்ரைட் பேட் ஆடுறதே இல்லையா, எதுக்கு ஸ்லிப்பு? அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. பஞ்சாபை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க டாப் 4ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல முடிச்சிருவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க டேபிள்ல. பட் பிளே ஆஃப்ஸ்குள்ளேயோ இல்ல ஃபைனல்லயோ போய் அடி வாங்குவாங்கன்னு தோணுது. கரெக்ட் தான். பட் ஆனா பஞ்சாப் நான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல ஸ்டார்டிங்ல 3வது மேட்ச்லயே வந்து சொல்லிட்டேன், பஞ்சாபோட 3வது மேட்ச்லயே ஒண்ணு இந்த டைம் கப் வந்து பஞ்சாப், அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கு கஷ்டம். ஓகே, கஷ்டம் கிஷ்டம் அதெல்லாமே எல்லாமே இருக்கட்டும். பட் தோணுது
ஒன்னு சிஎஸ்கே அடிக்கலங்கிற பட்சத்தில் பஞ்சாப் தான் அடிக்கணுங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல எனக்கு இன்னைக்கு மேட்ச் பஞ்சாப் போறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது, இவங்க நீ சொல்லலாம் இவங்க 250 மேல அடிச்சிட்டாங்க சூப்பரா ஆடுறாங்கன்னு சொல்லப்பட்ட எனக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஃபீல்டிங் பார்த்து ஏதோ ஒன்று தெரியல, அவங்க அவங்க ஆடினது பார்த்து ஒரு ஒரு கட் ஃபீல் மாதிரி இவங்க கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தோணுது. கடைசி இல்ல வரைக்கும் போவாங்க, கடைசியில விட்டுருவாங்கன்னு தோணுது. சஷ்டாங் ஒருத்தர் தான் ஃபீல்டிங்ல மிஸ் பண்ணாரு, மத்தபடி சவுத் எல்லாம் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் மாதிரி நல்லா இல்ல, நான் அது சொல்லல, நான் அவங்க அவங்க எல்லாமே சூப்பரா தான் ஆடினாங்க, நான் அது சொல்லல. என்னோட கட் ஃபீல் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு ஃபீல் சொல்லும்ல அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா, இவங்க கடைசி வரைக்கும் போவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கடைசியில போய் இவங்க சோக் ஆயிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. இப்படி அந்த மாதிரி தோக்கடிக்கணும்னா ரெண்டே டீம் தான் இருக்கு. அந்த மாதிரி பஞ்சாப போய் ஃபைனல்ஸ்ல போய் தோக்கடிக்கணும் அவனுங்களோட இந்த இந்த மாதிரி அந்த சோக் ஆவானுங்க அப்படின்னா ரெண்டு டீம் தான், ஒன்னு சிஎஸ்கே இல்ல மும்பை. அந்த ரெண்டு டீமால மட்டும் தான் முடியும், மிச்சம் எந்த டீமாலையும் கிராக் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஃபைனல்ல போய் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கலை. ஓகேவா? அந்த ஃபைனல்ல போய் ஜெயிக்கிற கலைய வந்து அழகா கத்து வச்சிருக்கிறது ரெண்டு டீம் தான், சிஎஸ்கேவும் மும்பை தான். அதனால பஞ்சாப் இருக்கிற அந்த அவ்வளவு இதுக்கு, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே வந்து இவனுகிட்ட இதே ஃபைனல்ல மாதிரி. போய் இரு இவனுகிட்ட ஃபைனல்ல போய் ஜெயிச்சு கப் அடிச்சு ஒரு டீம் உட்காந்துட்டு இருக்கான், டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி. அவனை பேசவே மாட்டேன்ற. இல்ல இல்ல இங்க வேற ஆர்சிபி. நான் இப்போ ஆர்சிபி நான் என்ன சொன்னேன், ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சே இருந்தாங்க. என்னைக்கு ஹோம் கிரவுண்ட்ல தோக்குறானுங்களோ அதுக்கப்புறம் அவனோட லூசிங் ஸ்ட்ரீக் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீ அது வந்து பாப்ப. ஆர்சிபி நேத்து நேத்து வந்து பச்சை கலர் சட்டை பச்சைக்கு அவனுக்கு ஆகாது, ஜெர்சி அவனுக்கு விளங்கவே விளங்காது. அது அந்த இதை வந்து போன டைம் உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பத்து கிலோ சட்டை போட்டு ஜெயிச்சாங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கப்பு ஜெயிச்சாங்களா, பத்து கிலோ சட்டை போட்டு தோட்டாங்களே, கப் தோத்துருவாங்க விட்டுரு. அதனால அது ரைட் ஆஃப் பண்ணிடு. பெங்களூர் வந்து ரைட் ஆஃப் பண்ணிடு. பஞ்சாப் போய் ரெண்டு டீம் தான் ஃபைனல்ல போய் திரும்ப அடிக்க முடியும், அது சிஎஸ்கே ஆர் இது இவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா மும்பை. உனக்கு வந்துட்டு நீ யோசிச்சு பாரேன். நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, உனக்கு வந்து இந்த ஃபைனல்ங்கிற ஒரு ப்ரெஷர் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த ஃபைனல் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ற அளவுக்கு இப்போ ஆர்சிபில இருக்கிற மென்டார்ஸ் இல்ல அந்த இவங்க எல்லாம் எடுத்துக்க. போன டைம் வந்து நல்ல பீக்ல இருந்தாங்க, எல்லாமே அடிச்சுட்டாங்க, அந்த இதுலயே வந்தாங்க, திரும்ப அதே மாதிரி தான் கண்டினியூ பண்றாங்க, இல்லன்ட்டு கிடையாது. விராட் கோலி ஸ்டில் வந்து 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனிகோ அந்த டே வந்து இவங்களுக்கு லூஸ் ஆச்சுன்னா லூஸ் ஆனதுதான். ஏன்னா பவுலிங் வந்து செம்ம மொக்கையா இருக்கு ஆர்சிபிக்கு. அது வந்து அவங்கனால 250 அடிச்சும் திரும்ப அடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் விஷயம். சிஎஸ்கே வந்து அன்னைக்கு அவங்க லூஸ் பண்ணதுதான் சரியா. எனக்கு தெரிஞ்சு ஆன் கார்ட்ஸ் இருந்தது. ஏன்னா ஆர்சிபி பவுலிங்க 250 280 திரும்ப அடிக்கலாம். நீ வேணா பாரு, மேபி இப்ப வந்து இன் கம்மிங் டேஸ்ல இந்த மாதிரி ஹையஸ்ட் ரன் சேஸ் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் தான் பண்ணிருக்காங்க. 260 அரௌண்ட் ஏதோ வந்து 220 2024 பண்ணிருக்காங்க. இல்ல அதே பஞ்சாப் தான் மாதிரி பண்ணாங்க. ஆர்சிபி பஞ்சாப் ஃபைனல் வந்தாலும் பஞ்சாப் ஆர்சிபி 260 ரன்னே அடிச்சாலும் திரும்ப அடிக்கும். ஏன்னா பஞ்சாபோட கோச் பாண்டிங் இந்த ஃபைனல்ல எப்படி நடக்கணும், எப்படி டாமினேட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பாத்துக்குவாரு. ஸ்ரேயஸ் ஐயருமே அதை வந்து ரெடி பண்ணிடுவாரு. ஓகேவா? அதை வந்து மேட்ச் பண்ணி கொண்டு போயிரு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபைனல்ல ஜெயிக்கிற வந்து கலைய வந்துட்டு டீமாவே பாண்டிங் ஒரு மனுஷனாவே செஞ்சிருக்கிறாரு ஆஸ்திரேலியால. ஓகே, டீமாவே அதை வந்து கத்து வச்சு கரைச்சு குடிச்சு அந்த சப்போர்ட் ஸ்டாப்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பழகின விஷயம், கப் அடிச்சு அடிச்சு பழகின விஷயம் வந்து சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் மட்டும்தான். சோ அந்த இதுல வந்து நான் சொல்றேன், பஞ்சாப் ஃபைனல் போகும் பட்சத்தில், பிளே ஆஃப்ஸ்ல சிஎஸ்கே ஆர் மும்பை வரும் பட்சத்தில் பஞ்சாப் அடிக்கிறதா இருந்தா இந்த ரெண்டு டீமா தான் இருக்கும். எனக்கு அப்படி தோணலப்பா. எனக்கு நீ சொல்ற விஷயம் தோணு, எனக்கு முதல்ல இவங்க உள்ள போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு எனக்கு விக்கெட்ல தோணுதுப்பா. மும்பை, 2 விக்கெட்ல சிஎஸ்கே, 6 மேட்ச் ஆச்சு. நாளைக்கு 6வது மேட்ச் இவங்க ஆட போறாங்க, மும்பை vs ஜிடி. நானும் என்ன நினைச்சேன், இத்தனை நாளா இருக்கிற மாதிரி இவ்வளவு வின்னிங் ஸ்ட்ரீக் வராது, கண்டிப்பா அந்த வின்னிங் இதுல ஏதாவது ஒண்ணு விடுவாங்க. அதே மாதிரி அவனுங்க சேசிங் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல புட் இன்டு பேட் பஞ்சாப் தட்டி தூக்கிட்டாங்களே. பஞ்சாப்புக்கு உனக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? எங்க வேணுமோ அங்க விக்கெட் எடுத்து இம்பாக்டா தான் வந்தாரு வைஷாக் விஜயகுமார். ஓகேவா? அதை ஸ்ட்ரைக் பண்ணி கொடுக்கலையா? நீ நல்லா பார்த்தானா திரும்ப எல்எஸ்டி அடிச்சது 4ல மட்டுமே தான் அடிச்சாங்க. ஆயுஷ் பதனி ஆகட்டும், மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், கிரவுண்ட் ஷாட்ஸ் மட்டுமே தான். சிக்ஸ் எல்லாம் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் தான் கொஞ்சம் வந்துச்சு. அவங்க கிட்ட நல்ல பிளான்ஸ் இருக்கு, பவுலிங்கும் இது பண்றதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஃபீல்டிங்கும் இருக்கு. இன்னைக்கு சசாங் மட்டும் தான் மோசமா இருந்தாரு, அவருக்கு இன்னைக்கு பேட்டு எண்ட் ஆஃப் தி டே உனக்கு பார்க்கும்போது இம்பாசிபிள் கேட்சை வந்து ட்ரையும் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஃபீல்டிங் வந்து சாதாரணமா தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ நல்லா பார்த்தானா நிறைய ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அது அந்த மாதிரி ஒரு டூஸை வந்து ஒன்னா மாத்துறது, அந்த அந்த விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டென்ட் எங்கேயுமே லூஸ் பண்றது இல்ல பஞ்சாப். பார்க்கலாம். எனக்கு என்னமோ தோணல, நீ சொல்ற, கடைசியில பார்ப்போம். இன்னும்
நிறைய மேட்சஸ் இருக்கு பார்ப்போம். இன்னும் 40 மேட்சஸ் 43 மேட்சஸ் இருக்கு, இன்னும் 44 பார்ப்போம். சரி, நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாமா? ஓ, இந்த மேட்சோட இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு? அவனே தான், பிரியான் சாரியா. எனக்கு ரெண்டு 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 பேருமே ஓகே தான். பட் ஆனா கூப்பர் கான்லி வந்து என்னோட பிளேயர் ஆஃப் மேட்சா நான் சொல்லுவேன். ஏன்னா பிரியன் சாரியா தான் கரெக்ட். கூப்பர் பிரியன் சாரியா அடிக்கிறாரு, இன்னைக்கு தான் பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பட் கூப்பர் கான்லியோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு யங் ஆஸ்திரேலியன் இந்தியால வந்து அடிக்கிறது வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து அந்த மேத்யூ ஐடன், மைக்கிசி இந்த மாதிரி ஒருத்தங்களை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் லெஃப்ட் ஹேண்டரை பார்க்கும்போது. பிரியன் சாரியாவும் கன்சிஸ்டண்டா தான் அடிக்கிறான்டா. ஆஸ்திரேலியன் பிளேயர் கமிங் டு இந்தியா சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த வரிசையில மைக்கசி, மேத்யூ ஐடன் மாதிரி பாக்குறதுக்கு கூப்பர் கான்லி இருக்காரு. அது வந்து நல்லா இருந்தது அப்படின்னு. அதுக்காக பிரியன் சாரியா நல்லா ஆடலான்னு கிடையாது. கூப்பர் கானலி 2 மேட்ச் தான் அபோவ் 50. இது எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச் 30, ஒரு மேட்ச் ஆடல சரியா, 2 மேட்ச் சரியா ஆடல. ஓகேவா? கம்பேர் டு பிரியன் சாரியா அவன் தான் பெஸ்ட். கூப்பர் கான்லி விட பிரியன் சாரியா தான் பெஸ்டா ஆடுறான். ஸோ இன்னைக்கு மேட்ச் அவன் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா கொண்டு போனான் மேட்சை. கூப்பர் கான்லி கூட ஒரு 15 பால்ஸ்க்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்தது கரெக்ட் தான். நான் வேற யாருமே டிசர்விங்க இன்னைக்கு ஆடின மேட்ச்ல அந்த செகண்ட் மேட்ச்ல இல்ல. கூப்பர் கான்லி ஓகே நல்லா கொடுத்தாரு, பட் கம்பேர் டு பிரியன் சாரியா அந்த லெவல் இல்ல. சரி, ஓகே, நம்ம நாளைக்கு மேட்ச் போயிடலாம். ஜிடி விசஸ் மும்பை. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் மும்பை அடியோ வாங்கிட்டு இருக்கு. 4 மேட்ச் லைனா காலி. நாளைக்கு மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜிடி ஒரு பக்கம் சூப்பரா பண்ணிட்டு வராங்க. நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சு எப்படியாவது அந்த 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு போகணுங்கிறதா மும்பையோட ஒரே குறிக்கோளா இருக்கு. வெறிகொண்ட வேங்கையா வரப்போறாங்க ஜிடி மும்பை. எனக்கு தெரிஞ்சு ஓகே, நான் மும்பைக்கு வந்து தான் சப்போர்ட் பண்றேன். மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மும்பை நல்ல டீம் தான். எனக்குமே நாளைக்கு அவங்க அடிச்சு ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஜிடி மேல கொஞ்சம், ஜிடி இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரா ஆடுறாங்க. 2 பேத்துக்கிட்ட இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஜிடி ப்ராப்பரா ஆடுறாங்க. இவங்க கிட்ட அந்த ப்ராப்பரா ஆடுறதுக்கான ஒரு இது இல்ல. கேப்டன்சி தப்பா யார் தப்புன்னு எனக்கு தெரியல. அவங்க டீம் முதல்ல உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். கரெக்ட் தான். நம்ம தலைவர் ஸ்பேக் கிட்ட தான் இங்கிருந்து தானே நம்மளோட ருத்ர தாண்டவமே ஸ்டார்ட் ஆகும். மும்பை அப்படிதானே. ஆனா மும்பை மாத்திரம் ஒரு செட் ஆகி அடிக்க ஆரம்பிச்சாருங்கன்னா பஞ்சாப் கூட நிக்க முடியாது கூட. ஏன்னா நல்ல டீம் வச்சிருக்காங்க. நாளைக்கு எந்த கிரவுண்ட்ல? ஹோம் மும்பைலயா ஜிடிலயா மேட்ச்? நாளைக்கு ஜிடி இது குஜராத்ல தான் மேட்ச். அப்ப அவங்க சாண்டர் ஆடலாம். கொஞ்சம் கிரவுண்ட் பெருசு, சாண்டர் ஆடலாம். ஸ்டாண்டர் அதுதான். மும்பை வந்து கண்டிப்பா அந்த இது பிடிக்கணும். அடுத்து என்ன அந்த காம்பினேஷன் பிடிக்கணும். அப்புறம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பேசி தீர்த்துட்டு அதெல்லாம் பூசி புளிங்கிட்டு இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் விட்டுட்டு ஓகே இது ரெகுலரா பண்ணியிருக்காங்க மும்பை, திரும்ப அதை பண்ணணும் அவ்வளவுதான். அங்க நார்த்ல வந்து எல்லாரும் ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த நமக்கு ஜடேஜாக்கு நடந்தது இல்ல அந்த மாதிரி ஏதோ நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்ல, ஹர்திக் பாண்டியா நல்ல கேப்டன் தான். கேப்டனா வந்து 2 டைம் ஃபைனல்ஸ் வந்திருக்கான், ஒரு ஜெயிச்சிருக்கான். பட் இந்த டீம்ல அவன் நல்ல கேப்டனான்னு கேட்டா அவனோட எக்ஸ்பீரியன்ஸா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணலாம், தப்பு இல்ல. ஒரு பிளேயரா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அந்த வேலையை சூப்பரா பண்ணலாம், டீமுக்காக பண்ணலாம். பாப்போம், அதான் நாளைக்கு தெரியும் என்னதான் அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா முக்கியமான நம்மளுக்கு ஸ்வாக் பண்ணவே டைம் சரியா இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறான். பார்க்கலாம். சரி, ஓகே, நான் ஜிடி பக்கம் போறேன். ஓகே, நான் மும்பை பக்கம் போறேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாரு. ஓகே, நாளைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச், பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரா இருப்பாங்க? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பும்ரா ஃபயர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். நரேந்திர மோடி ஸ்டேடியம் கொஞ்சம் பவுலிங் காஸ்டே இருக்கும், வருவாருன்னு நினைக்கிறேன். போன டைமே நான் சொன்னேன் பும்ரா வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ்க்காக போடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் போட்டாரு. பட் ஆனா விக்கெட்லெஸ்ஸா போறாரு. ஸோ ஃபர்கட் பண்ண வேண்டிய ஒரு ரெக்கார்ட் தான். பட் பும்ரா விக்கெட் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பும்ரா விக்கெட் எடுக்கிறது தான் இன்னும் அது ஒண்ணுதான் வரணும். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. வருண் வந்துட்டாரு ஃபார்முக்கு, பும்ராவும் வந்துட்டாருன்னா. ஓகே, என்னோட பிளே டு வாட்ச் அவுட் வந்து இத்தனை மேட்ச்லயும் அங்க எங்கன்னு லைட்டா முதல்ல ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருக்கிற நம்ம கிளென் பிலிப்ஸ். பிலிப்ஸே நாளைக்கு வா பிலிப்ஸே. இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் பிலிப்ஸ் என்ன பண்ற அப்படின்னு. பிலிப்ஸ் மொத்தம் இறங்கி மிடில் ஆர்டர்ல இறங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கோ, தரமா இருக்கும் மேட்ச். நல்லா பாடுவோம் நாளைக்கு. சுமன் கில்லுக்கும் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபேவரட் ஸ்டேடியம் நல்லா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, சரியான ரெக்கார்ட் வச்சிருக்காரு அகமதாபாத்ல. சுமன் கில்லும் அகமதாபாத்தும் வந்து ஒரு காதல் கதை. காதல் கதையோ இல்லையோ கதற விடுவாரு, அது மட்டும் தெரியும். ஃபார்முக்கு வந்திருக்காரு திரும்ப, பாப்போம். அப்போ நல்லா இருக்கும்ல மேட்ச். அப்ப பும்ராவோட ஃபர்ஸ்ட் விக்கெட் சுபம் கில் ஃபர்ஸ்ட் பால்லே எடுத்தாருன்னா
எங்க அக்கா வந்து இந்த 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 ஏரியால கிங் நான் தான் அப்படிங்கும் போது அவனை வந்து அடிக்கிறேன், கிங்குக்கெல்லாம் கிங்கடா நான் அப்படின்னு சொல்லி பொங்கல் அடிச்சாருன்னா நல்லா இருக்கும். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். பார்க்கலாம் பவுலிங் கிங்கா பேட்டிங் பிரின்ஸான்னு நாளைக்கு பார்ப்போம். இவ்வளவு Okay. இவ்வளவு பேசிட்டு திடீர்னு பார்த்தா நாளைக்கு பும்ரா உட்கார வச்சுருவாங்களாமா. அட பவிகளா, என்னென்னமோ நடக்குது. அதையும் நடத்திட்டானுங்கன்னு வச்சுக்க, மும்பை அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா கொண்டு புதைச்சிருவாங்க எல்லாரும். சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு வந்து பேசலாம். நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் நிறைய இன்னும் புது புது கண்டென்ட்டோட வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.